வணக்கம் மக்களே, வெல்கம் டு கயல் ஃபேமிலிஸ். இன்றைக்கி டே 3க்கான மார்னிங் ரொட்டீன் பார்த்துடலாமா? அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு முடியதா அவுத்து ஒரு கொண்டையை போட்டால் தான் மற்ற வேலை கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன கீழே பார்த்துட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? ஏதோ வேணா பாருங்கள். இருமா அப்படியே தான் அம்மான்னு காலை பிடிச்சி தொங்கிட்டே இருந்தா. சரின்னு அவளை அப்படியே கூப்பிட்டு வந்து தலகாணியில் எடுத்து வச்சுட்டு இருந்தா. அவளை ஒரு தலகாணி எடுத்து கொடுன்னா அவள் அதை தவிர மற்றது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. என்னை ஒரு ஆளாக கூட மதிக்கவே இல்லை அவள். சரி போ அப்படின்ட்டு நானே தலகாணிலாம் எடுத்து வச்சுட்டு பாயை கூட்டு போய் வெளியே காய போட்டேன். இன்னைக்கு கோயம்புத்தூரில் மோடம் போட்டே தான் இருந்துச்சு, வெயிலே இல்லை கொஞ்சம் கூட. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே கிச்சனுக்கு வந்து என்ன சாப்பாடுன்னு பார்த்தா பாட்டி இட்லி ஊற்றிட்டு இருந்தாங்க. சரின்னு அதை பார்த்துட்டு வீடியோ எடுக்கலான்னு செல்லை கீழே வச்சுட்டு அந்த சைடு போனேன். கையால் அழுதுட்டு இருந்தவங்க அப்புறம் வீடியோ பார்த்துட்டு என்ன நம்மளை மாதிரியே ஒரு உருவம் தெரியுதுன்னு அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தாங்க. சரின்னு அவங்கள அப்படியே உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஜிண்டி போட்டு விடலான்னு ட்ரை பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப முடி வளர்ந்துருச்சு, கண்ணில் போய் முடி விழுந்துட்டே இருந்தது. சரி ஜிண்டி போட்டு விடுவோம் நானும் ட்ரை பண்ணேன். அவங்க விடவே இல்லை, என் கையை தட்டி விட்டுட்டே இருந்தாங்க. சரின்னு நானும் சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்புறம் அவங்களே ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து அவங்களே தலையில் வைப்பாங்க பாருங்கள், அது தலையில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு டக்குன்னு வாயில் வச்சுட்டாங்க. நானும் இப்போ வீடியோவில் தான் பார்த்தேன், கவனிக்கல நான். அப்புறம் சரின்னு அப்படியே மார்னிங் சாப்பிட்லான்னு இட்லி ஒரு தோசைன்னு ஊற்றி காலையில் வச்சு சாப்பிட்டாச்சு. இதே மாதிரி ஈவினிங் ரொட்டீன் போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.